அப்ப நீங்க எல்லாம் படித்த முட்டாள்கள். ஐடி கம்பெனில வேலை பார்க்கிற பலரும் தாவேகாவிற்கு சென்னையில் வாக்களித்திருக்கிறார்கள். இவன் எவனாவது சோத்துல முன்னாடி தட்டுல சோறு போட்டு உட்கார்ந்துருப்பான், அந்த சோத்தை சாப்பிடுறான்ல, அந்த சோறுல உப்பு போட்டு சாப்பிடுறான்ல, அந்த சோறு திராவிட முன்னேற்ற கழகம் அவனுக்கு தந்த சோறு. இதை கேட்டிருக்குது திமுக சார்ந்த செந்தில்வேல் அப்படிங்கிற ஒரு பேச்சாளர். இவர் எதுக்காக இதை கேட்டிருக்காருன்னு பார்த்தா, தேர்தல் முடிஞ்சது இல்லையா, அந்த தேர்தலில் சென்னையில் இருக்கக்கூடிய பல ஐடி ஊழியர்கள் டிவிகேக்கு ஆதரவா வாக்களிச்சிருக்கதா உள்ளுக்குள்ள பேசிக்கிறாங்க. அதை பார்த்து இவருக்கு லைட்டா வயிறு எரிஞ்சிருச்சு. என்னடா இது, கஷ்டப்பட்டு நாங்க உங்களுக்கு டைட்டில் பார்க்கலாம் கொண்டு வரோமா, நீங்க என்னடானா அவனுக்கு போய் ஓட்டு போடுவீங்களா அப்படின்னு சொல்லி ஒரு ஆதங்கத்துல அவரோட சொந்த சேனல் தமிழ் கேள்வி அப்படிங்கிற சேனல்ல இந்த ஒரு கருத்தை முன் வச்சிருக்காரு. கடந்த 2 நாளா இன்ஸ்டாகிராம்ல இது ட்ரெண்டிங்ல ஓடிக்கிட்டே இருந்துச்சு. இதை நான் பார்த்தேன். பாருங்க, 5 வருஷத்துக்கு ஒரு தேர்தல் வரதுக்கு காரணமே கடந்த 5 வருஷத்துல நீங்க என்ன பண்ணி கிழிச்சிங்க அப்படிங்கறதுதான். அதுல நீங்க ஒழுங்கா பண்ணிருந்தீங்கன்னா உங்களை திருப்பி ஆட்சியில் உட்கார வைக்க போறாங்க. அப்படியே அந்த 5 வருஷத்துல நீங்க ஒண்ணுமே பண்ணலைன்னா உங்க ஆட்சி கட்டில இருந்து இறக்கி வைக்க போறாங்க. அவ்வளவுதான். இப்படி உங்களுக்கு கூவுறதுக்கு காசு கொடுக்குற அந்த கூட்டம் உங்களுக்கு கொடுத்த காசு உங்களுக்கு பத்தலைன்னா தயவு செஞ்சு அவங்க கிட்ட கேட்டு வாங்குங்க. அதை விட்டுட்டு அங்க சென்னை பல பேருக்கு வாழ்க்கை கொடுத்த ஒரு ஊர், பல கனவுகளோட அங்க போயிட்டு சொந்தமா உழைச்சு ஒரு ஆளு தன்னோட குடும்பத்தை பாத்துக்கிறதுக்கு இங்க ஊர்ல 5000 6000 அப்படிங்கிற சம்பளம் பத்தாம அங்க போய் ஐடில வேலை கிடைச்சி முதல்ல 25000 30000 அந்த சம்பளத்தை எடுத்து தான் குடும்பத்தை உழைச்சு பாத்துக்கிட்ட அந்த ஆட்களை அசிங்கப்படுத்தாதீங்க. நீங்க அசிங்கப்படுத்துற அந்த ஐடி கூட்டம் அத்தனையும் சும்மா சாதாரணமான அந்த இடத்துக்கு வரல. அவ்வளவு பேரும் அவ்வளவு அழகா படிச்சு அந்த இன்டர்வியூ எல்லாம் கிளியர் பண்ணி அந்த ஒரு இடத்துல வேலையை வாங்கிட்டு இன்னைக்கு ஜாலியா அவங்க குடும்பத்தை அவங்க பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்படிங்கிறப்ப அவங்க இருக்கக்கூடிய அந்த ஊர், அவங்கள வாழ வச்ச அந்த ஊர் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக, ஒரு மாற்றம் தேவைங்கிறதுக்காக அவங்க ஒரு மாற்றத்துக்கு ஓட்டு போட்டா அது தப்பா? சார், நீங்க இவ்வளவு தைரியமா பேசக்கூடிய ஆளு, இப்படி இழிவுபடுத்தி பேசக்கூடிய ஆளா இருந்தீங்கன்னா இதை 23ஆம் தேதிக்கு முந்தின நாள், அதாவது 22ஆம் தேதி நைட் ரிலீஸ் பண்ணியிருந்தீங்கன்னா ஒரு ஓட்டு விழுந்திருக்குமா உங்களுக்கு? இது மட்டும் இல்லாம இப்படி எல்லாம் காமராஜர் ஐயா நினைச்சாருன்னா அவர் கெட்டாத பள்ளிக்கூடமா? அவர் போட்ட பிச்சையில நம்ம தானே படிச்சு வந்தோம். சோ அப்படிப்பட்ட ஆட்களே இங்க அமைதியா இருக்கும்போது நீங்க பல லட்சம் கோடி ஊழல் நடத்திட்டு இருக்கக்கூடிய இந்த ஒரு ஆட்சியில அதை எதையுமே கேள்வி கேட்காம இங்க ஒரு மாற்றம் தேவைன்னு ஒருவேளை மக்கள் மாத்தி முடிவு எடுத்திருந்தாங்கன்னா அதை கேள்வி கேட்கறீங்க அப்படின்னா நீங்க போடக்கூடிய சொத்தை சாப்பிட்டுக்கிட்டு நீங்க கொடுக்கக்கூடிய இடத்துல மட்டும் தான் இருக்கணும். இந்த தரம் தான் எங்களுக்குன்னு நீங்க எங்களுக்கு ஒரு தரத்தை நிர்ணயிக்கிறீங்க பாருங்க. இதை நாங்க எதிர்த்து கேள்வி கேட்டாவோ இல்ல மாற்றம் வேணும்னு முடிவெடுத்தாலோ நீங்க அதுக்கு கேள்வி கேட்டு நீங்க அதுக்கு எங்களை கொச்சப்படுத்துறீங்க பாருங்க. இந்த மாதிரியான ஒரு அரசியல்ல இருந்தா மாற்று வேணும்னு சொல்லி இங்க மக்கள் தானா முடிவெடுத்துட்டு இருக்காங்க. இப்போ மக்களே நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. அண்ட் உண்மையிலேயே சொல்றேன், பல ஆயிரம் கோடி நடக்கக்கூடிய இந்த அரசியல்ல கேள்வி கேட்காம இருக்கிறவங்க தான் தற்குறிகள். அதை கேள்வி கேட்டு மாற்றம் வேணும்னு நினைக்கிறவங்களோ இல்ல வேற கட்சிக்கு ஓட்டு போட்டவங்களோ கண்டிப்பா ஒரு காலமும் தற்குறி ஆக மாட்டாங்க. அவங்க இப்படி பேசுறாங்கன்னா அவங்களோட புத்தி அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கலாம். இந்த வீடியோ கண்டிப்பா ஐடில வேலை பார்க்குற உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல் இன்ஸ்டால் பார்த்தா ஃபாலோ பண்ணுங்க, யூடியூப்ல பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டாடா.